ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. மனசை அமைதியாக்குற ஒரு ஓவியம் வரைஞ்சவங்களுக்கு சிறந்த பரிசு இருக்குன்ட்டு. எல்லாரும் நிறைய ஓவியங்களை காமிக்கிறாங்க. கடல் ஓவியம், பச்சை பசேல்னு புல்வெளி, அழகான வானம், இப்படி எல்லா ஓவியங்களையும் காமிக்கிறாங்க. அவங்க வரைந்த ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்குற ராஜா, இல்லை இதெல்லாம் ரொம்ப அமைதியான ஓவியம் இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. ராஜா ரொம்ப நேரமாக எல்லாரோட ஓவியங்களையும் பரிசீலித்து வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு ஓவியம் ஒரு கண்ணில் படுது. அதாவது ஒரு பாறை இடுக்கில் ஒரு பறவை கூடு இருக்குது. அந்த பறவை கூடுக்கு நடுவில் அந்த பறவை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இடி, மின்னல், மழை இது எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கிட்டு அந்த பறவை என்ன பண்ணிட்டுருக்கு, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ராஜா, இதுதான் சிறந்த ஓவியம், இதுதான் சிறந்த ஓவியம், இதுவே மன அமைதி தரும் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, பரிசை அவங்களுக்கு கொடுத்துடுறாரு. மக்கள் உடனே என்ன ஆச்சரியப்படுறாங்க, என்ன ராஜா எப்படின்னு. பல மன போராட்டங்களையும் மன கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அங்கு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது பார் அந்த பறவை. அதுதான் உண்மையான அமைதியான வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அங்கே அமைதியாக இருக்கணும். நிம்மதியான இடத்துல அமைதியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும் பார், அதுதான் முக்கியம்.